அத்தியாயம் 4. சுபாஷ் சுந்தரம். ஃபோட்டோகிராஃபர் சுபாஷ் சுந்தரம் தமிழ் மீடியா உலகில் பிரபலமானவர். 80களில் அவரை தெரியாதவர்கள் பத்திரிகை உலகில் இருக்க மாட்டார்கள். பிரபலமான ஃபோட்டோகிராஃபர் என்பதுடன் பல அரசியல் கட்சி தலைவர்கள், அதிகாரிகள், சினிமா உலகத்தினர், வேறு பல்வேறு துறைகள் சார்ந்த விஐபிகளுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டவர். அவர் நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்களுள் ஒரு சாரார் விடுதலை புலிகள். 80களில் தமிழகத்தில் பல முக்கியஸ்தர்களுக்கு விடுதலை புலிகளுடன் தொடர்பு உண்டு. தமிழகத்தை அவர்கள் தமது இரண்டாம் தாயகமாக கருதி வந்தார்கள். விடுதலை புலிகள் மட்டுமல்லாமல் இலங்கையில் செயல்படும் பல்வேறு போராளி இயக்கங்களுக்கும் தமிழகம் அடைக்கலம் அளித்திருந்தது. அரசியல் தலைவர்களின் ஆதரவும் உதவியும் அவர்களுக்கு கிடைத்து வந்தன. பொதுமக்கள் அனுதாபமும் இருந்தது. ஆனால் சுபாஷ் சுந்தரத்துக்கு விடுதலை புலிகளுடன் இருந்த தொடர்பு என்பது வெறும் அனுதாபம் அல்ல, உள்ளார்ந்த தொடர்பு. புலிகள் இயக்கத்தின் பல முக்கிய பிரமுகர்களுடன் அவருக்கு நெருக்கமான உறவு இருந்தது. தமிழ்நாட்டில் புலிகள் அமைப்பின் சார்பில் அரசியல் பணியாற்றி கொண்டிருந்த பேபி சுப்பிரமணியத்துக்கு அவர் மிக நெருங்கிய நண்பர். இலங்கையிலிருந்து தமிழகம் வரும் விடுதலை புலிகளுக்கு சுபாஷ் ஸ்டுடியோ ஒரு முக்கியமான ஜாயிண்ட். இந்த விவரமெல்லாம் உளவுத்துறைக்கு தெரியும், காவல்துறையில் அனைத்து பிரிவினருக்கும் தெரியும். இருப்பினும் ராஜீவ் கொலை வழக்கில் சுபாஷ் சுந்தரமும் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கக்கூடும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஏனெனில் பல அரசியல் கட்சிகளுடன் அவருக்கு இருந்த தொடர்பினைப் போலவே காங்கிரஸிலும் அவருக்கு தொடர்பு இருந்தன. வாழப்பாடி ராமமூர்த்தியின் வழக்கரம் போல் இருந்த கிள்ளி வளவனுக்கு அவர் மிகவும் நெருக்கமானவர். அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸில் அநேகமாக அனைத்து முக்கியஸ்தர்களுடனும் அவருக்கு பழக்கம் உண்டு. ஒரு வினோதம், சிபிஐக்கே கூட சுபாஷ் சுந்தரம் மீது முதலில் சந்தேகம் வரவில்லை. அவரே தனது சொந்த பதற்றத்தால் 3 விதங்களில் தன்னை வெளிக்காட்டி கொண்டு பிடிபட்டதுதான் இதில் முக்கியமான அம்சம். இதனை முதலில் விளக்கிவிடுகிறேன். சைதாப்பேட்டையில் இருந்த ஹரிபாபுவின் வீட்டுக்கு விசாரிக்க சென்றபோது அவரது தந்தை விபி சுந்தரமணி சொன்ன முதல் விஷயம் தன் மகன் சுபாஷ் ஸ்டுடியோவில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் என்பது. முதலில் சிபிசிஐடி போலீசார் ஹரிபாபுவின் உடலுக்கு அருகே கண்டெடுக்கப்பட்ட அடையாள அட்டையை பார்த்து சுந்தரத்துக்கு ஃபோன் செய்தபோது அவர் ஏன் தனக்கு அவனை தெரியாது என்று சொல்ல வேண்டும்? முதல் சந்தேகம் அங்கே விழுந்தது. தொடர்ந்து விசாரணைகளில் மேலும் பல தகவல்களை ஹரிபாபுவின் தந்தை சொன்னார். மே 21ஆம் தேதி இரவு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இறந்துவிட்ட விவரத்தை சென்னையைச் சேர்ந்த தினசரி பத்திரிகை நிருபர் ஒருவர் மூலம் கேள்விப்பட்டு ஹரிபாபுவின் தந்தை முதலில் சுபாஷ் சுந்தரத்தை பார்க்கத்தான் ஓடியிருக்கிறார். உடனே ஸ்ரீபெரும்புத்தூர் போக வேண்டும். உங்கள் காரை கொடுங்கள், இந்த நேரத்தில் நான் வேறு யாரை போய் கேட்க முடியும்? யோ, தேவையில்லாத பிரச்சனை வருயா, நீ வேற வண்டியை பிடிச்சி போயிடு என்று சொல்லி சுபாஷ் சுந்தரம் வண்டி தர மறுத்திருக்கிறார். மகன் இறந்த பதற்றத்தில் மேற்கொண்டு பேசிக்கொண்டிராமல் அவர் வேறு ஏற்பாடு செய்து கொண்டு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு விரைந்திருக்கிறார். காஞ்சிபுரம் சென்று பொது மருத்துவமனையில் அடையாளம் தெரியாதிருந்த ஓர் ஆண் உடலை பார்த்து அதுதான் தன் மகன் என்று காவல்துறையினரிடம் கூறி உடலை பெற்றுக்கொண்டு அங்கேயே இடுகாட்டில் எரித்துவிட்டு சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். ஹரிபாபுவா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே என்று சொன்ன சுபாஷ் சுந்தரம் தன்னிடம் வேலை பார்த்த ஒருவன் இறந்திருக்கிறான், அவனது பெற்றோர் வந்து உதவி கேட்கும்போது வண்டி கொடுக்கவும் மறுத்து சுபாஷ் சுந்தரம். அதே சுபாஷ் சுந்தரம் தன் காரை எடுத்துக்கொண்டு நேரே சுந்தரமணியிடம் சென்று, இதோ பாருங்கள், விசாரணை எங்கெங்கோ போகிறது. உங்கள் மகனுக்கு விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருப்பதாகவெல்லாம் பேசுகிறார்கள். அதெல்லாம் இல்லை என்று நீங்கள் ஒரு மறுப்பு அறிக்கையை கொடுத்து விடுங்கள், இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று சொல்லி மறுப்பு அறிக்கையை எழுத வைத்ததும் பின்னால் நடந்தது. ஹரிபாபுவின் தந்தை சொன்ன இந்த தகவல் சுந்தரத்தின் மீது சந்தேகத்தை உண்டாக்கினாலும் அவரை நாங்கள் முதலில் கைது செய்யவில்லை. கைது செய்யும் அளவுக்கு அவை வலுவான காரணங்களாக தோன்றவில்லை. ஆனால் அத்தகைய வலுவான காரணம் வேறொரு இடத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்தது. மே 21ஆம் தேதி குண்டுவெடிப்பு நடந்து மக்கள் கண்ணாபின்னாவென்று சிதறி ஓடத் தொடங்கி பிராந்தியமே அதகலமானதல்லவா? அன்றிரவு சென்னையிலிருந்து பொதுக்கூட்டத்துக்கு சென்றவர்கள் யாரும் அத்தனை சுலபத்தில் சென்னை திரும்ப முடியாத சூழ்நிலை. வண்டி கிடையாது, எங்கும் கலவரம். பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த பத்திரிகையாளர்களில் பலர் பூந்தமல்லி வரை சென்று அங்கிருந்த போலீஸ் ஸ்டேஷனில் அன்றிரவு தங்க வேண்டிய சூழ்நிலை. சென்னைக்கு ஃபோன் செய்யவும் தத்தமது பத்திரிகைகளுக்கு தொடர்பு கொள்ளவும் அதுவே சிறந்த வழி. செல்போன்கள் புழக்கத்துக்கு வராத காலம் என்பதால் எங்காவது ஒரு இடத்தில் நின்றுதான் ஃபோன் செய்தாக வேண்டும். அப்படி பூந்தமல்லிக்கு சென்ற பத்திரிகையாளர்கள் புகைப்படக்காரர்களுள் ஒருவர் தேல்கடி ராமமூர்த்தி என்பவர்.
அவருக்கு ஹரிபாபு இறந்துவிட்ட விஷயம் தெரிந்திருந்தது. ஹரிபாபுவையும் அவரது முதலாளியான சுபாஷ் சுந்தரத்தையும் நன்கு அறிந்தவர் ராமமூர்த்தி. சுபாஷ் சுந்தரம் பூந்தமல்லி காவல் நிலையம் தொலைபேசி மூலம் இந்த ராமமூர்த்தியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஹரிபாபு இறந்துவிட்டான் என்று அவர் சொன்னதுமே சுபாஷ் சுந்தரத்திடமிருந்து வந்த முதல் ரியாக்ஷன், அவன் போகட்டும், முதலில் அந்த கேமராவை எடுக்க வேண்டும். தேல்கடி ராமமூர்த்திக்கு இது முதல் அதிர்ச்சி. தொடர்ந்து பேசிய சுபாஷ் சுந்தரம், இதோ பார், அந்த கேமராவை உன்னால் எடுத்து வர முடியுமா? அது விலை மதிப்பில்லாத சொத்து, மில்லியன் கணக்கில் லாபம் தரக்கூடியது. என்ன சொல்கிறாய்? சம்பவ இடத்தில் இருந்த பத்திரிகையாளர்களை, புகைப்பட நிபுணர்களை சிபிஐ விசாரித்து கொண்டிருந்த சமயம் தேல்கடி ராமமூர்த்தியை சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் கார்த்திகேயன் விசாரித்தார். அவர் கூறிய தகவல் மிகவும் பயங்கரமானதாகவும் அதிர்ச்சி தரத்தக்கதாகவும் இருந்தது. சுபாஷ் சுந்தரம் கூறியதற்கு தான் மறுத்துவிட்டதாக சொன்ன ராமமூர்த்தி அதோடு அவருடன் போன் தொடர்பையும் துண்டித்து விட்டதாக சொன்னார். ராமமூர்த்தி அளித்த தகவல்களுக்கு பிறகு சுபாஷ் சுந்தரத்தை முழுமையான விசாரணைக்கு உட்படுத்துமாறு கார்த்திகேயன் சொன்னார். ராஜீவ் படுகொலை நடந்து சரியாக 40 நாட்கள் முடிந்திருந்த சமயம் ஜூலை 1ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்தது. அதுவரை சந்தேகத்தில் மட்டுமே இருந்த கைது செய்யப்பட்டிராத சுபாஷ் சுந்தரம் அன்றைக்கு தேல்கடி ராமமூர்த்திக்கு டெலிஃபோன் செய்தார். அது ஒரு மிரட்டல் தொலைபேசி. என்னை யாரென்று நினைத்தாய்? என் செல்வாக்கு தெரியுமா? என் தொடர்புகள் தெரியுமா? என்னை பற்றி சிபிஐயில் என்னென்னவோ சொல்லியிருக்கிறாயாமே. நான் நினைத்தால் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ராமமூர்த்தி பயந்து போய் உடனே அன்றிரவு மல்லிகை சென்னை கிரீன்வே சாலையில் இயங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவின் அலுவலகத்துக்கு ஓடி வந்தார். கார்த்திகேயனை சந்தித்து சுபாஷ் சுந்தரம் மிரட்டிய விபரத்தை சொல்லி பாதுகாப்பு கேட்டார். கார்த்திகேயன் என்னை அழைத்தார். சுபாஷ் சுந்தரத்தை என்ன செய்யலாம்? எனக்கு சந்தேகமே இருக்கவில்லை. கைது செய்யலாம், கைது செய்யத்தான் வேண்டும். ஆனால் காரணம்: 1, ஹரிபாபுவை தெரியாது என்று பொய் சொன்னது. 2, சம்பவ இடத்திலிருந்து முக்கியமான கேமரா ஆதாரத்தை அகற்ற ரகசிய திட்டம் தீட்டியது. 3, அது விலைமதிப்பற்றது, நிறைய பணம் கிடைக்கும் என்று இன்னொருவரை குற்றம் செய்ய தூண்டியது. 4, சிபிஐக்கு தகவல் அளித்த ஒருவரை மிரட்டியது. 5, அனைத்துக்கும் மேலாக தனக்கும் ஹரிபாபுவுக்கும் உள்ள தொடர்பை இணைத்து விடுதலை புலிகளுடன் தனக்குள்ள நெருக்கம் குறித்த செய்திகள் வரத் தொடங்கிய போது ஹரிபாபுவின் தந்தையை விட்டே மறுப்பு செய்தி வெளியிட முயற்சி செய்தது. இதற்கு மேல் என்ன வேண்டும்? சுபாஷ் சுந்தரத்தின் விடுதலை புலிகள் தொடர்புகள், ஹரிபாபுவின் நண்பர்கள் பற்றி விசாரித்த போது ரவிசங்கரனால் சுட்டிக்காட்டப்பட்ட பாக்யநாதன் என்கிற சுபாஷ் சுந்தரத்தின் இன்னொரு முன்னாள் ஊழியரின் விடுதலை புலி தொடர்புகள் என பல காரணங்கள் இருந்தன. உடனே கைது செய்யுங்கள் என்றார் கார்த்திகேயன். அதற்கு முன்னால் 7 பேர் ஏற்கனவே கைதாகி இருந்தார்கள். அத்தியாயம் முற்று.